ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் 13 ஆர்ஆர் விசஸ் எம்ஐ. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு நம்ம வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. ஸோ இந்த லைக் அண்ட் ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது அதெல்லாம் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட் மினிட்ல மேட்ச்சுக்கு தேவையான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மற்ற சில அப்டேட்ஸுமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச்சர் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். குவஹாத்தியில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பேரடைஸ் தான், சின்ன பவுண்டரிஸு, 190 200+ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் போகும். வெதர் வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போன மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் மழை பெஞ்சு கொஞ்சம் பிச்சை வந்து மூடி வச்சுருந்தனால அதுக்கப்புறம் பேசர்ஸ்க்கு ஏரியா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது ஒரு காரணம் அப்படி சொல்ல முடியாது. சிஎஸ்கே ரொம்ப மொக்கையாக ப்ளே பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஏர்லியராக கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சு. கொஞ்சம் விராட் கோலியே ஸ்லைட்டாக வந்து ரிசீவ்லாம் ஆனார், கேச்சஸ் ட்ராப் ஆச்சு. ஓகே, அடுத்தடுத்து போக பேட்டிங் ட்ராக் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட் ஆச்சு. லாஸ்ட்டில் அதிகமான ரன்கள் அடித்தாங்க. சேசிங்க்கு அப்போ பெட்டராச்சு. பொதுவாகவே சின்னசாமி ஸ்டேடியம் சேசிங்க்கு பெட்டரான ஒரு கிரவுண்டு தான். ஸோ அந்த சேசிங்கில் ஒரு ஃப்ளாட் ட்ராக்லேயே வந்து ரொம்ப சொதப்புனாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம அதை மட்டும் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸும் அவுட் ஆயிடுவாங்கன்றது சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வெதர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டில் பிச்சர் எப்படி வருதோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 190 200+ போகும். கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். போன வருஷமே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் சேசிங் தான். டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறது தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டியூ வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நைட்டில். ஸோ பேசஸ் வந்து 60%, ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்ஸுமே இங்கே வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். பிளேயிங் 11 போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அதிகமாக சேஞ்சஸ் இருந்துச்சு, தோத்துட்டுவாங்க. அதேமாதிரி டெல்லி கூட தோக்கவும் செஞ்சாங்க. அதனால் எகெயின் இந்த மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட்டு இவங்களாம் வந்து உள்ளே வந்துடுவாங்க கண்டிப்பாக. எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், த்ருவ் ஜுரைல், சிம்ரன் ஹெட்மயர், ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், நான்ட்ரே பர்கர், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, சோஃப்ரா ஆச்சர், சந்தீப் சர்மா. இம்பாக்ட் வந்து டோனவன் ஃபெடரா யூஸ் பண்ணாங்க. அவர் வந்தார், 2 பால் அவுட் ஆனார், வெளியே போனார். இம்பாக்டை யூஸ் பண்ணி ரவி பிஷ்னாய் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ராயன் ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன் தெர், ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்ட், மிச்சல் சாண்டர், ஜாஸ்பிரித் பும்ரா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட். இம்பாக்ட் வந்து மயக் மார்க்கண்டே யூஸ் பண்ணுறாங்க. பட் மயக் மார்க்கண்டே 2 மேட்சாக பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் மேபி அஸ்வினியை கூட உள்ளே கொண்டு வரலாம், அஸ்வினி குமார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட் இந்த 11ல் வந்து ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் ப்ளே பண்ணலை. அவர் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கைடா வந்து கேப்டன் பண்ணார். பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துடுவார், ட்ரெண்ட் போல்ட் உள்ளே வந்துடுவார். ரிமைனிங்கெல்லாம் அவங்களே தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ராயன் ரிக்கல்டனுக்கு இன்னொரு கொடுக்குறாங்களா இல்லை குயின்டன் டிக்காக்கு உள்ள ட்ரை பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ பார்க்கலாம்னா ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த ட்ரை பண்ணுவாங்க, நிறையா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து போக ரொம்ப வந்து சீரியஸாக போயிட்டா எக்ஸ்பெரிமெண்டல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம் எப்படி குயிடிக்காக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை. டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2மே வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 வின்னு 1 லாஸு. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. ஆர்ச்சரு, துஷார் தேஷ்பாண்டே நல்லா போகிறாரு, நான்ட்ரே பர்கரு. ஸோ அந்த ஒரு பேஸ் அட்டாக் நல்லா இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. த்ருவ் ஜுரைல் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறாரு ஒன்று வந்து. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்துட்டு வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரைல், டாப் ஆர்டர் ரியான் பராக் இவங்களாம் நல்லா இருக்காங்க. பட் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஹெட்மேர் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுமே பெருசாக பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. டோனவன் ஃபெரேரா போன மேட்ச் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவருமே வந்து குயிக்காக வந்து அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இம்பாக்டை யூஸ் பண்ணி ரவி பிஷ்னாய் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவருமே அந்த மிடில் ஆர்டர்ன்றது இவங்களுக்கு ஒரு வீக்னஸாக தான் இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர், ஜாஸ்பிரித் பும்ரா, அதுக்கப்புறம் சூரியகுமார் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். இங்கேயுமே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதேமாதிரி நம்ம பார்த்துருவோம். குவஹாத்தியை பொறுத்த வரைக்கும் சேசிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்பின் டெப்த் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டரே நம்பியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கசான்ஃபரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்கினார். ஸோ மயக் மார்க்கெட்னாலையும் 2 மேட்சை எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளே ஸ்டாட்ஸ் பார்த்துலாம். ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸு டாப் 5 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்.
ரவி பிஷ்ணாய் நல்லா விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. சூரியகுமார் யாதவ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ்பிரீத் பும்ரா, த்ருவ் ஜுரல் இந்த 5 பேர் தான் வந்து ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மேட்ச்க்கான வந்து பிளேயர்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷிக்கு வந்து போன வருஷம் எம்ஐக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ணுறப்போ 0க்கு அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த வென்யூவில் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு, 40 ஆவரேஜ். ரியான் பராக் 30, 38, த்ருவ் ஜுரேல் 34, 46. ஸோ சிம்ரன் ஹெட்மயர் 28, 25. ரவீந்திர ஜடேஜா வந்து எம்ஐக்கு எகென்ஸ்டாக ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் குவஹாத்தியில் பெரிய அளவில் விக்கெட் ஆவரேஜ் இல்லை. பட் போன சிஎஸ்கே கூட ப்ளே பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுத்தார் அந்த வென்யூவில். ஸோ ரவி பிஷ்ணாய் நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். அவங்களுடைய லீட் ஸ்பின்னர் அவர் தான். ஸோ நான்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே, ஆர்ச்சர் எல்லாருமே வந்து ஆர்ச்சர் ஓரளவுக்கு டீசெண்டாக எம்ஐக்கு எகென்ஸ்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. ரிமைனிங் எல்லாமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ டாப் 5 ஹைலைட்டட் இவங்க தான், இந்த 5 பேர் தான். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா 33, 35 நல்ல ஃபார்ம்லி வேறு இருக்கார். ரைன் ரிக்கில்டன் வந்து 28 குவஹாத்தியில் இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஹர்திக் பாண்டியாவுமே இது வரைக்கும் குவஹாத்தியில் ஐபிஎல் மேட்ச் வந்து ப்ளே பண்ணது இல்லையா. நான் வந்து பார்த்து செக் பண்ணிட்டேன், எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இதுதான் வந்து அவருக்கு ஐபிஎல்லில் குவஹாத்தியில் முதல் மேட்ச். ஸோ சூரியகுமார் யாதவ் 40, 61 நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஃபார்முக்குமே வந்துட்டார். போன மேட்ச்சே நம்ம சொல்லியிருந்தோம் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணி போடுறது தான் நம்மளுடைய வேலையை அனலைஸ் பண்ணி. ஸோ கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 38, நமந்தீர் வந்து 21. ஸோ ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்டும் ஹெட்மேயரும் பெரிய அளவில் இன்னும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியல. ஸோ இந்த மேட்ச்சுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்னால டாப் ஆர்டர்ஸே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிடில் ஆர்டரை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஜாஸ்பிரீத் பும்ரா 1.7, 1.2 நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது குவஹாத்தியில். தீபக் சாருமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் ஸோ இந்த 3 பேசஸுக்குமே இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இந்த பக்கம் ஆர்ச்சர் மட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து 1க்கு மேலே விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவங்க 3 பேருமே நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ்ன்றதை பார்த்துடலாம். பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒரு இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர் ரவி பிஷ்ணாய். நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. போன மேட்ச் 4 விக்கெட், அவர் தான் அந்த மேட்சே வந்து திருப்பி விட்டார் மிடில். ஸோ அதேமாதிரி மிடில் இவங்க ஆக்சிலேட் பண்ண பார்க்குறப்போ அவருக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரை வந்து பெரிதளவில் ஒரு இதுவாக பார்க்க மாட்டாங்க பேட்டர்ஸு. ஸோ அதனாலே ஹிட் பண்ண போகிறப்ப அதிகமாக விக்கெட்ஸ்ன்றது எடுப்பார் ரவி பிஷ்ணாய். அது ஒரு ட்ரிக்காகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா போல்ட்டு, பும்ரா, செகர் ஸோ 3 பேருமே வந்து இந்த பேஸ்ட்ரியோ வந்து நல்ல இம்பேக்டாக இருப்பாங்க. இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கல். ஸோ இங்கே ரவி பிஷ்ணாய் இம்பேக்ட் லெவல் ஹை. ஸோ இது கூட ஆர்ச்சருமே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி இவங்க இப்போ ரவி பிஷ்ணாய் ஃபஸ்ட் பவுலிங் போட்டார் அப்படின்னா இன்னுமே அவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்துச்சுன்னா பெரிய லெவலில் பால் வந்து டேனோ எதுவும் ஆகாது. பட் ஸ்டில் அவர் வந்து அடிக்க போய் தான் அவுட் ஆகுறாங்க. ஸோ அவர் வந்து எப்படி போட்டாலும் போடலைனாலும் அவர் வந்து டேக் ஆன் பண்ண போய் தான் கேட்ச் கொடுத்து தான் அவுட் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டும் இருக்குது, அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் பார்த்தலாம். மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா 20 மேட்ச்சுக்கு மேலே அவங்க தான் வந்து வின் பண்ணி டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. போல்ட்டு, பும்ரா, செகரு ஸோ அந்த பேஸ்ட்ரியோ வந்துட்டு அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ரெஷராக இருக்கும் ஆர்ஆருடைய ஓப்பனர்ஸ்க்கு. ஸோ இந்த பக்கம் இவங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் நடக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ் வந்து ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா மேட்ச் இவங்களோட சில பிளேயர்ஸ் வந்து இங்கே இன்னுமே ப்ளே பண்ணலை குவஹாத்தியில், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆர்ஆர் வந்து எல்லா பிளேயர்ஸுமே ஆல்ரெடி அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இந்த இதில் ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பட் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மும்பைக்கு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்குது. மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆர்ஆருடைய ஓப்பனர்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சார். அவங்களுடைய இன்ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் 2 பேர்த்துக்குமே கண்டிப்பாக. ஸோ அட்வான்டேஜ் எம்ஐக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பின் ஹிட்டர் சூரியகுமார் நல்லா ஸ்பின் ஆடுவார். திலக்குறமாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இதில் மேபி ரவி பிஷ்ணாய் நல்ல ஒரு விக்கெட் காலம் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜில் இருக்கிறனால ஒரு ரன் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ டேக் ஆன் பண்ண போகிறப்ப வேணால் யாராவது ஒருத்தர் அவுட்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால மேக்ஸிமம் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோரில் இருக்காங்க ரவி பிஷ்ணாய் போடுறப்பனா யாருமே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அட்வான்டேஜ் வந்துட்டு இதுலேயுமே எம்ஐக்கு தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தோன்னா டெட் பவுலிங்கில் உங்களுக்கு சந்தீப் சர்மா போடுவார். பட் அவருடைய ஸ்லோவர் ஒன்ஸு, ஒய்டியாகர்ஸு, கட்டர்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு டீப் இந்த க்ரீஸ் போய் ஸ்டாண்ட் அவுட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ அட்வான்டேஜ் கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு தான். ஸோ கண்டிப்பாக வெளியில் அடிச்சிடுவார் சந்தீப் சர்மாவுடைய பால்ஸை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேட்டர் மேட்சப். ஸோ பேட்டர் மேட்சப்பில் ரோஹித் சர்மா விசஸ் ஆர்ச்சர். ஸோ இதில் கொஞ்சம் ஆர்ச்சருக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்ச்சுமே லைட் டீவியேஷனில் எஜ்ஜாய் தான் அவுட்டு.
ருத்ராஜ் கெய்க்வாடும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஆர்ச்சர் போடுறப்போ ரோஹித் சர்மாவுக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க பவர் பிளேயில். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க எம்ஐனா அது வந்து ஆர்ச்சருக்கு தான் இன்னுமே கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த வென்யூவில் பேஸ் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதாவது ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்கான்னு பார்க்குறப்போ சேசிங்க்கு தான் கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போ மேபி பவுலர்ஸ் இன்னுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கலாம், ஏர்லியராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் அட்வான்டேஜ் ஆர்ச்சருக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டில் ஹர்திக் பாண்டியா சந்தீப் சர்மா. இதில் ஹர்திக் பாண்டியா தான் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவார், அவருடைய அட்வான்டேஜ் தான் அதிகம் இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஜாஸ்பிரிட் பும்ரா ஹெட்மயரை 4 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அதிக முறை ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு ஹெட்மயர் அவுட் ஆகிருக்காரு. பெரிய அளவில் ஃபார்ம்லையும் இல்லை. பேட்டில் 2 பார்த்துருவோம். த டாமினேட்டர் சந்தீப் சர்மாவையும் ஆர்ஆர் ஸ்பின்னர்ஸையுமே சூரியகுமார் யாதவ் 85+ ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ பெருசாக அவுட் ஆனது கிடையாது சந்தீப் சர்மாவுக்கு. நல்ல ஆவரேஜ் இருக்குது இந்த வென்யூவில். ஸோ கண்டிப்பாக இது மும்பைக்கும் ஸ்கையுக்கும் தான் அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பேட்டில் 3 பொறுத்த வரைக்கும் பவர் பிளே கிளாஸ் நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்கார். கொஞ்சம் 2 ஓப்பனர்ஸுமே கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பித்தாங்க ஜிடி கூட. வைபவ் சூரியவன்ஷி கூட எல்லா பாலும் சுத்த பார்ப்பார், அவுட் ஆயிடுவார்னு நினச்சா போன மேட்சோடைய ஒரு அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவரும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. அது ஒரு நல்ல விஷயம், நல்ல டெவலப்மெண்ட்டும் கூட. ஜெய்ஸ்வாலும் அப்படி தான், ரொம்ப வந்து அடிக்க வேண்டிய பால் அடிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரோக் வைக்க வேண்டிய பாலை ஸ்ட்ரோக் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிங்கிள் அடிக்க ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் ஸ்டில் ட்ரெண்ட் போல்ட் 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு எஸ்வி ஜெய்ஸ்வாலை. ஸோ இதில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஏன்னா வென்யூ ஆவரேஜ் வந்து எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வந்து எஸ்வி ஜெய்ஸ்வாலை 2 டைம் அவுட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ இந்த பேட்டிலில் யார் வேணால் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேட்டில்ஸை. மேபி ட்ரெண்ட் போல்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன பண்ணலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். மேபி கேப்டன் வைசி போடுறீங்களா, இல்லை ட்ரெண்ட் போல்ட் 2 பவர் பிளே 2 ஓவர் போடுவார், ஸோ டிஸ்மிஸ் பண்ணிடுவார்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. 2 டைம் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நீங்கள் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கலீல் அகமது வந்துட்டு அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே டைமில் 2 டைம் அவுட்டும் எடுத்திருக்காரு கலீல் அகமது. அதுதான் வந்து போன மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ ஏர்லியராக கொஞ்சம் பேஸுக்கு வந்து பால் வந்து நின்று வந்துச்சு, கொஞ்சம் பவுலர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுனால போக தான் ஃப்ளாட் ட்ராக்காக மாறிச்சு. அப்படின்றப்போ சிவம் தூப்பே கலீல் அகமது பாலில் விராட் கோலியோட கேட்சை வந்து ட்ராப் பண்ணார். அப்படி இல்லாட்டி கலீல் அகமது தான் 3வது முறையாக விராட் கோலியை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். த்ருவ் ஜுரேல், ரைன் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், ஜாஸ்பிரிட் பும்ரா, ரவி பிஷ்னாய், ட்ரெண்ட் போல்ட். ஸோ கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ ஒரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ். ஏன்னா 2 பேருக்குமே ஆவரேஜ்ன்றது இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த டாப் 5 ஹை ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவங்க 2 பேருமே அதில் இருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ட்ரம்பி பிக்ஸ் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி. ஸோ அவருமே இந்த வென்யூவில் நல்ல ஒரு இது வச்சுருக்காரு ஸ்டாட்ஸ்ன்றது. போன மேட்ச் கொஞ்சம் அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எம்ஐ மேட்ச்சில் போன வருஷம் டக் அவுட்ன்றது ஆயிருக்காரு. கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர், ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த பவுலிங் அட்டாக்கை தாங்குவாரான்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு கொஞ்சம் லக்குமே அவருக்கு வேணும். ஒரு டாப் ஏஜ் வாங்காமல் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டால் மட்டுமே அதிகமான ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியும். டாப் ஏஜ் வாங்கிச்சுன்னா பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி நோட் பண்ணிங்க. ஆனால் அப்ரோச் போன மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதே அப்ரோச்சில் இந்த மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வைபவ் சூரியவன்ஷி சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நல்ல ஒரு ட்ரம்பி பிக்காக இருப்பார். அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர். ஸோ மிச்சல் சாண்டர் மிடில் போனக்கூடிய ஒரு சூப்பரான விக்கெட் டேக்கிங் பவுலர். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் வந்து விக்கெட் டேக்கிங்கோட எக்கானமியாக போகிறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான் மிச்சல் சாண்டர். பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக வந்து ஆடுவார். ஏன்னா இப்போது நீங்கள் அந்த பைலேட்டர் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கோட பேட்டிங்கில் தான் அதிகமான ரன்கள் அடிச்சிருப்பார் இந்தியா வச்சு நியூசிலாந்து மேட்சஸில். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரையுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டெத் பவுலிங்கில் இவர் வந்து சும்மா போட்டாலே டெத்தில் வந்து யார் போட்டாலும் விக்கெட் விழுகும். ஆர்ச்சர் போட்டால் கண்டிப்பாக அதிகமான விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 பேருமே ட்ரம்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் சேசிங்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், சேசிங் பெட்டராக இருக்கனால ரவி பிஷ்னாய் ஒரு ஒய்சியாக போட்டு ரிஸ்க்கு தான். ரவி பிஷ்னாய் வந்துட்டு போன மேட்ச் 4 விக்கெட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவாங்க அவர் எப்படி வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ டேக்கன் பண்ணதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ்வி ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டு மேபி டெத்தில் போடக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டியல் ஒரு துஷார் தேஷ்பாண்டே இல்லை ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரை கூட ஒய்சியாக போட்டு இந்த பக்கம் எம்ஐ சேஸ் பண்ணாங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஜாஸ்பிரிட் பும்ரா வந்து வைஸ் கேப்டன். அப்படி இல்லாட்டி இன்னும் நீங்கள் சேஃபாக போனால் ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு ஒய்சியாவோ இல்லை கேப்டனாவோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக 4 ஓவர் ப்ளஸ் பேட்டிங்லேயே வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கில் அதிகமான ஸ்கோர்கள்ன்றது பண்ணுவார். லாஸ்ட்டாக நம்ம யார் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை பார்த்துடலாம்.
வின்னிங் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தான் 55% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களுடைய பேஸ் அட்டாக் டாமினன்ஸு, பேட்டிங்குமே நல்லாயிருக்கு. மேலே பவர் பிளேயில் கொஞ்சம் வைபவ் சூரியவன்ஷி எடுத்துட்டாங்கன்னா த்ருவ் ஜுரேல் வந்து ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ரியான் பராக் பெரிதளவில் இன்னும் இந்த சீசனில் பண்ணல. ஹெட்மேயரும் பெருசாக ஃபார்மில் கிடையாது. டோனோவன் ஃபெரேராவும் போன மேட்ச் வந்தோடனே அவுட் ஆகிட்டாரு, பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ ஸ்பின்னர்ஸுமே மிடில் ஓவரில் வந்துட்டு இந்த ரவி பிஷ்ணா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. போன மேட்ச் வேறு தோத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ண தான் பார்ப்பாங்க. எம்ஐக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆர்ஆருமே சும்மா இல்லை, நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் நல்ல ஒரு ஃபுல் பேக்டு டீமாக தான் தெரியுறாங்க அவங்களுமே. ஸோ டாஸ்ன்றது இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சேசிங் அட்வான்டேஜ் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக்கான பிச்சு குவஹாத்தி. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதான் நம்மளுடைய அனலைசஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.